ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கார்த்திக் வந்து பொன்னிக்கு பப்பி லவ் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் எதுக்கு வேண்டாம் கார்த்திக் சொல்கிறாங்க. பரவாயில்ல பொன்னி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பொன்னியா அவங்க க்ரஷை பற்றி சொல்கிறாங்க. அவர் என்ன வச்சிருப்பாரு, அவங்களுக்காக நான் நவாப்பழம் வாங்கி தருவேன் அண்ட் அவங்க கூட தான் வீட்டுக்கு போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜெயா வந்து சந்திரசேகர் கிட்ட சொல்கிறாங்க. அவள் யாரை சொல்கிறான்னு தெரியுதா, நம்ம சக்தியை தான் சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரசேகரும் சந்தோஷப்படுறாங்க. நெக்ஸ்ட் பொன்னியை வந்து பாட சொல்கிறாங்க. பொன்னி வந்து சக்தி கிட்ட சொல்லியிருப்பாங்க, அத்தை பாட சொல்ற வரைக்கும் நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பொன்னி வந்து பாடாமே இருக்காங்க. ஜெயா வந்து பாடுமான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பதான் பொன்னி வந்து பாடுறாங்க. நெக்ஸ்ட் ஜெயாவுக்கு டாஸ்க் வருது. யார்கிட்டயும் சொல்ல முடியாத ஒரு விஷயத்த இப்போ சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்போவுமே ஒருத்தவங்களை பார்த்தோன்னே இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்ட்டு அவங்கள இந்த விதத்தில் தான் பழகுவேன். ஆனால் ஸ்டார்டிங்லேருந்தே நான் ஒருத்தவங்களை வந்து வெறுத்தேன், எந்த ரீசனுமே இல்லாமல். அது இப்போ தப்புன்னு எனக்கு ரொம்ப புரியுது. ஆனால் அவங்க எனக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாகவே நான் அவங்கள ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டைரக்டாக பொன்னியை தான் சொல்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியுது. பிரீத்தி வந்து கடுப்பாறாங்க. பொன்னி வந்து ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. கார்த்திக் வந்து கேம் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போக சொல்கிறாங்க. ரூமில் வந்து பொன்னி சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு சக்தி வராரு. அம்மா சீக்கிரமாவே உன்னை ஏத்துப்பாங்கன்னு சொன்னால சீக்கிரமா ஏத்துப்பாங்கன்னு சொல்றாங்க. நீ க்ரஷை பத்தி சொன்னதெல்லாம் சும்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பொன்னி வந்து இல்லைங்க அதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சக்தி வந்து ஷாக் ஆறாரு. தேங்க்யூ.